செய்து கொடுப்பார். நான் எல்லா இடங்களிலும் போகும்போது அன்பான குடும்பத்தாருக்கு சகோதரிகளுக்கு என்ன சொல்றேன்னா, எப்பவுமே உங்க கையில் இருக்கும் பொழுது ஒரு 10 ரூபா உங்களுக்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ஒரு 20,000 வந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு, இல்லைன்னா மதிப்பு கிடையாது. ஆனால் இங்கே எல்லாருக்கும் மதிப்பு. நான் சொல்றது பொதுவாக சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்றேன் போது, கடந்த வாரத்தில் ஒரு அன்பான சகோதரி பார்த்தேன். வயசு ஒரு 77 இருக்கும். சகோதரிக்கு ஒரு 62 இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மகனை படிச்சு வச்சிருக்க ஆளாக்கி இருக்கிறாங்க. அவங்க திருவான்மூர் பக்கத்தில் அவங்க வீடு. என்ன நடந்தது தெரியுமா? இவங்களுக்கு சரீரத்தில் கொஞ்சம் பலன் வந்துச்சு. பெரியவருக்கு வயசாகி போச்சு, ஏதோ இரும்பு வர மாட்டேன். அம்மா கொஞ்சம் வயசாக இரும்புட்டு அது மருமகளுக்கு பிடிக்கல. முதல்ல இந்த 2 பேர் எங்கனாச்சும் விட்டுட்டு வா, இல்லைன்னா அவங்க வீட்டில் இடம் இல்லை. இவன் பட்டான் நிம்மதி இல்லடா எப்பா சாமின்னு சொல்லிட்டு பெற்றவங்களை இன்னோவா காரில் எடுத்து வந்து இந்த ஜெயபுரம் பக்கத்தில் அவங்கள ஏற்கூட்டு இவங்க கையில் ஒரு 500 அவங்க கையில் ஒரு 500 கொடுத்துட்டு டாட்டா கட்டு போயிட்டான். அவங்களுக்கு எங்கே போவாங்க வயசான நேரத்தில்? கடைசி காலத்தை தான் பிள்ளைங்க பார்க்கணும். பார்க்கணும் நேரத்தில் தான் விட்டு படுவாங்கன்னா அனாதிகாரம் விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல தான் விட்டுட்டு. நானும் ஒரு சகோதரி போய் சந்தித்து சொல்ல முடியுது, ஐயா எங்களுக்கு பிச்சை எடுக்க தெரியாது, ஒரே ஒரு பிள்ளை நல்லா வளர்த்து ஆளாக்கணும், வேலை வாங்கி கொடுத்தோம், வீடு வசதி நல்லா இருக்குது, என்ன சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். என் மருமகனை ரொம்ப நல்லா ஆளுனா கவனிச்சாங்க. கவனித்து எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் அவங்க மேலே எழுதினாங்க. எழுதி மறு மாதத்தில் வெளியே அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் பெற்றவங்களோட உள்ள பாருங்க. இன்னைக்கு நீ சோறு போடலன்னா கூட உயிரோடு கொள்றாங்க பாருங்க. இன்னைக்கு அடுத்து நாங்கள் சந்திச்சு அவங்களுக்கு ஆறு சொல்லி ஒரு முதியோர் இடத்துல விட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கல் நெஞ்சுக்கார பிள்ளைகளாக இன்னைக்கு இருக்குது. அதில் அன்பான சகோதரி நாகம்மலை கொஞ்சம் பாராட்டுற விஷயம் தான். மருமகனாக இருந்தாலும் அவனை ஒரு மகனை போல வளர்த்தான். அதனால தான் குணா இந்த அடக்க நல்லா செஞ்சார். ஐயா எதை பற்றி கவலைப்படாது, நீங்கள் என்ன சொல்லிட்டு அதான் ஓகேன்னு சொன்னார். நான் எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு. உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே. இந்த ஸ்தோத்திரம் கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிற அதான் டைம் அப்படின்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் சொல்லி தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நடத்திருப்பேன். என்ன காரணம்னு சொன்னாக்கா, நல்லா இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து விசாரிக்கிறத விட்டுட்டு அவங்க போன பிறகு இன்னைக்கு நிறைய இடங்கள் அப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் ஊழியக்காரெல்லாம் வந்து நல்ல விதமாக அடக்கம் பண்ணோம். அந்த அடக்காரம் அதனால அந்த சரீரம் மட்டும் தான் நாங்கள் விதைச்சிட்டு வந்திருப்போம். அது பலன் தரக்கூடியதாக இருந்து ஒரு நாள் இயேசுவோட வருகையில். அதுக்காக தான் பல தடவை சொல்லுது, கர்த்தராகிய தயவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய மகிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த மகத்துவங்களை கர்த்தர் கொடுத்து உதவி செய்வார். அதனால தான் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து ஒரு இளைப்பாறை கடந்தா பரலோகம் இளைப்பாறுதல். இன்னைக்கு இந்த